உங்க வீட்டுல இருக்கும் இந்த சின்ன கருப்பு விதை உடலுக்கு இவ்வளவு நன்மை செய்யும்னு தெரியுமா? நம்ம சமையலறையில் இருக்கும் பல பொருட்கள் வெறும் சுவைக்காக மட்டும் இல்ல, உடலுக்கு நல்ல பலன்களும் தரக்கூடியவை. அப்படிப்பட்ட ஒரு சிறிய பொருள்தான் கருஞ்சீரகம். சின்ன கருப்பு விதை மாதிரி இருக்கும் இதை பலர் வெறும் மசாலா பொருள்னு தான் நினைப்பாங்க. ஆனா இதுல நிறைய சத்துக்கள் இருக்கிறது. கருஞ்சீரகத்தின் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நல்ல கொழுப்பு அமிலங்கள், சில முக்கிய தாதுக்கள் போன்றவை இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவலாம், செரிமானத்திற்கு சப்போர்ட் ஆகலாம், வயிற்றில் இருக்கும் சில அசௌகரியங்களை குறைக்க உதவலாம் என்று பலர் பயன்படுத்தி வருகிறார்கள். சிலர் கருஞ்சீரகத்தை காலை வெறும் வயிற்றில் தண்ணீருடன் எடுத்துக்கொள்வார்கள். சிலர் தேனுடன் கலந்து சாப்பிடுவார்கள். இன்னும் சிலர் இதை பொடி செய்து உணவிலோ கஷாயமோ போல பயன்படுத்துவார்கள். குறிப்பாக சளி, இருமல், மூக்கடைப்பு மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போது வீட்டிலேயே இதை பயன்படுத்தும் பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கருஞ்சீரகம் உடலின் செரிமானத்தை சீராக வைத்திருக்க உதவலாம் என்றும், வயிற்றுப்புண், ப்ளோட்டிங், கேஸ் மாதிரி பிரச்சனைகளை குறைக்க உதவலாம் என்றும் நம்பப்படுகிறது. சிலர் இதை சருமம் மற்றும் முடி பராமரிப்புக்கும் பயன்படுத்துகிறார்கள். கருஞ்சீரக எண்ணெய் கூட சில இடங்களில் பிரபலமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனா ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இயற்கையான பொருள் என்றாலும் எல்லாருக்கும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி பொருந்தும் என்று சொல்ல முடியாது. அதிகமாக எடுத்துக்கொண்டால் சிலருக்கு வயிற்று எரிச்சல் அல்லது அசௌகரியம் வரலாம். குறிப்பாக கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் அல்லது ஏற்கனவே மருந்து சாப்பிட்டு வருபவர்கள் இருந்தா மருத்துவரிடம் கேட்டு பயன்படுத்துவது நல்லது. கருஞ்சீரகம் நல்ல பயன்கள் கொண்ட ஒரு பாரம்பரிய பொருள்தான். ஆனா இதை ஒரு மாய மருந்து மாதிரி பார்க்காமல் அளவோடு சரியான முறையில் பயன்படுத்தினாதான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்க வீட்டுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுத்துறீங்கன்னு கமெண்ட்ல. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துகளையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை இன்னொரு நல்ல பயனுள்ள வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்படி பயனுள்ள வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க.